மூணாவது கடைசியாக என்ன சொல்றாரு? பூமி அதிர்ச்சிகளும் அப்படிம்பார். இயற்கை பேரழிவை பற்றி பேசுவார். இந்த குறிப்பிட்ட நான் சொல்றது இந்த ஒரு 10 வருஷம். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது 2004 நமக்கு சுனாமி ஒன்று வந்துச்சு. இந்த 22 வருஷமாக நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய நடந்திருக்கு. வெறும் பூமி அதிர்ச்சி பற்றி மட்டும் சொல்கிறேன். இது இல்லாமல் எத்தனையோ பெரிய பெரிய பேரழிவுகள், காட்டுத்தீயிலிருந்து என்னென்னமோ நடந்திருக்கு. அது எல்லாமே இன்ஃபர்மேஷனாக எடுத்து வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு சொன்னதில் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்லாண்டில் எரிமலை வெடிச்சது, 40 கிலோமீட்டருக்கு எரிஞ்சு போச்சு. இது ஜப்பானில் 2024 ஜனவரி 1ஆம் தேதி காலையில் நடந்துச்சு. ஒரு ஊரே மொத்தம் காலி, டோட்டல் ஊர் கொலாப்ஸ். இது மொராக்கால மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி. என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, இந்த மொராக்கால இந்த பகுதிக்கு பூமி அதிர்ச்சியே வராதுங்கிறாங்க. அது வரக்கூடாத இடத்துல இருக்காமா, ஆனால் அங்கே வந்திருக்குது. அவங்க அந்த பூமி அதிர்ச்சியை கணிக்கிறவங்க சொல்கிறாங்க, இங்கே எப்படி வரும்னே தெரில, வராம அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்றாங்க. காட்டுவாங்க பாருங்க அந்த இடம், இங்கே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையாமா. இது மொராக்கால. இது நல்லா கவனிச்சிக்க, லிபியாவில் ஒரே டேம் உடஞ்சி 3000 பேர் அட்டஸ்டச் காலி, டோட்டலாக ஒரே ராத்திரி. அப்படியே தண்ணி மொத்தம் உடஞ்சி எல்லாரையும் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு. டோட்டலாக ஒரு ஊரே அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடுச்சு. இப்படி இயற்கை பேரழிவு இது எல்லாமே 2022க்கு மேலே, கோவிடுக்கு 23க்கு மேலே, கோவிடுக்கு பிறகு இவ்வளோ பெரியதான இயற்கை பேரழிவுகள் நடக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்னது மிக முக்கியமானது என்னென்னா பூமி அதிர்ச்சி. இது 2025 போன வருஷம் தாய்லாண்டில் நடந்துச்சு. மிகப்பெரியதான பூமி அதிர்ச்சி. உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் செத்து போனாங்க. 5000 பேருக்கு மேலே என்ன செஞ்சுருக்காங்க, செத்துருக்குறாங்க. இப்போ இந்த ஒரு 10 வருஷத்தில் மட்டும் பெரிய பெரிய பூமி அதிர்ச்சிகள் வர ஆரம்பிச்சு. இங்கே இருக்கு பாருங்க, இது ஒரு ரிப்போர்ட். இந்த 10 வருஷத்தில் மட்டும் 80,000 பூமி அதிர்ச்சிகள் வந்திருக்கு. 4.5க்கு மேலே 80,000க்கு மேலே வந்திருக்கு. ஒரு வருஷத்தில் மட்டும் 10,000 பூமி அதிர்ச்சி நடக்குது ஆனுவலாக. இது 7.7 மேக்னட்டிக் அளவு மியான்மர், ரஷ்யாவில் வந்தது. எல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 நடந்தது. மிக மோசமான பூமி அதிர்ச்சிகளின் காலம்னு இதை சொல்கிறாங்க. இயேசு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறாரு, நீங்கள் பூமி அதிர்ச்சிகளை காண்பீர்கள். இது ஒரு அடையாளமாக சொல்கிறார். 7 பிரதான அடையாளத்தில் இது ஒரு அடையாளம். இந்த 10 வருஷம்தான் அதிகப்படியான பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு வேதத்தில் சொன்னபடி. இதை தாண்டி மிக முக்கியமாக ஜப்பான் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு. கவனிங்க, இது ஜப்பான் கொடுத்த ரிப்போர்ட். என்ன கொடுத்துருக்குன்னா 2025 ஏப்ரல் போன வருஷம் சொல்லியிருக்கிறாங்க, 3 லட்சம் பேர் அளவுக்கு சாகிற அளவுக்கு மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று ஜப்பானில் வரப்போகிறதுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அதுக்கு அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க, ஜனங்களெல்லாம் அந்த மாதிரி இடங்கள்லேருந்து வெக்கேட் பண்ணுறாங்க. அந்த பூமி அதிர்ச்சி அந்த அளவுக்கு மிக பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து தான் இப்போ தாய்வானில் நடந்தது, எல்லாமே நடந்துச்சு. இது நம் காலத்தில் இந்த 10 வருஷத்துக்குள்ளே நடந்தது. இங்கே பாருங்க, இது எத்தனை பூமி அதிர்ச்சி எப்படி நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க பாருங்க. 2015 25க்குள்ள 10 வருஷத்தில் சிவப்பு கலர் டாட்ஸ் இருக்குல்ல, இது எல்லாமே பூமி அதிர்ச்சி. அத்தனையும் டோட்டல் உலகத்தில் எல்லா பகுதியிலும் இருக்குது பாருங்க. ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து சவுத் அமெரிக்காவிலேருந்து இந்த பக்கம் ஆப்பிரிக்கா எல்லா பகுதியிலும் நடந்திருக்கு பாருங்க பூமி அதிர்ச்சிகள். அந்த குட்டி குட்டி டாட் ஒவ்வொன்றும் ஒரு பூமி அதிர்ச்சி. எத்தனை லட்சம்னு நீங்கள் போய் பாருங்கள், சும்மா ஒரு கூகுளில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு 15-20 வருஷம்தான் இவ்வளவு பூமி அதிர்ச்சிகள் நடந்திருக்கு. 2000க்கு அப்புறம் இவ்வளவு அடையாளங்களும் இயேசு சொன்னது, இவ்வளவும் நம் கண்களுக்கு முன்பாக இயேசு சொன்னது. இதை தாண்டி நேற்று நான் சொன்னேன், இப்பவும் சொல்கிறேன், ஒரு உங்களுக்கு புரிதலுக்காக அல்லது உங்களுடைய ஞாபகத்துக்காக 2 பெரிய பூமி அதிர்ச்சிகள் இன்னும் வர வேண்டியிருக்கு. பைபிள் படி 2 வரணும். ஒன்று இஸ்ரவேலில் வரணும். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 38:19 வாசிங்க. அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி உண்டாகி என் பிரசன்னத்தினால் சமுத்திரத்து மச்சங்களும். நல்லா கவனிங்க, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய அதிர்ச்சி. இப்போ அந்த ஒரு பூமி அதிர்ச்சியினுடைய ஸ்டார்டிங்க்கு நம்ம வந்திருக்கோம் 4.3க்கு. இன்னும் பெருசு வரப்போகுதுன்னு இஸ்ரவேலில் சொல்லி இருக்கிறாங்க. அந்த இஸ்ரவேலில் எருசலேமில் இப்படிப்பட்டதான ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி ஒன்று வரும். இதை நீங்கள் காண்பீர்கள். பெரிய பூமி அதிர்ச்சினா இன்னைக்கு அளவில் 6 புள்ளிக்கு மேலேன்னு வச்சுக்கோங்க. திருப்பியும் சொல்கிறேன், இது பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம், நான் சொல்கிறதில்லை. 6 புள்ளிக்கு மேலே தான் இன்றைக்கி நம்ம பெருசுன்னு சொல்கிறோம். அப்படி ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும், நீங்கள் காண்பீர்கள். அது எசேக்கியேல் 38 சொன்ன தீர்க்க தரிசனம். நடக்கும்போது புதுசாக பார்க்காதீங்க. நாம் தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்குது, அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு உங்களுக்கு புரியணும். இதெல்லாம் அடையாளமாக தான் இயேசு சொன்னார். இதை தாண்டி இன்னொன்று வாசிங்க.
வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 18, 19 வாசிங்க. 16, 18, 19. சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் உண்டாயின. பூமி மிகவும் அதிர்ந்தது. பூமியின் மேல் மனுஷர்கள் உண்டான நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை. அப்பொழுது மகா நகரம் 3 பங்காக பிரிக்கப்பட்டது. எந்த இடத்துல தெரியுமா? இது எதை பத்தி தெரியுமா? ரோம் நகரத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ரோம் நகரம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சியை சந்திக்கும். இந்த நகரத்துல தான் இந்த மகா நகரம்ங்கிற பெயர் கொடுக்கப்படுது. அந்த மகா நகரம்னா எதுன்னா, அதே வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. 17, 18 வாசி. நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். அன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணின மகா நகரம் ரோம் நகரம். அந்த நகரத்தை பத்தி பைபிள் சொல்லுது. 7 மலை உள்ள நகரம் அங்கே இருக்கு. வெளிப்படுத்தல் 17:9, 17:9 சொல்லுது. 18வது வசனத்தில் அது மகா நகரம்னு இருக்கு. அந்த 7 மலை உள்ள நகரம்னா ரோம். நேற்று கூட சொன்னேன், குயிரினல், விமினல், கேபிட்டலின், அவென்டின், பேலண்டின், சீலியன், எஸ்குயிலின் 7 மலை. இந்த 7 மலைகள் உள்ள இடத்துல தான் பூமி அதிர்ச்சி வரும். மிக பெருசாக வரும். அது எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, வசனம் சொல்லுது 3 பங்கா அந்த ஊரே பிரிஞ்சிருமா. இது இப்போ நடக்குமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஜப்பானில் பார்த்தீங்க, ஒரு ஊரே அப்படியே போயிடுச்சு, மொத்தமாக டோட்டலாக ஸ்தம்பிச்சிருச்சு. தாய்லாண்டில் போய் பார்த்தோம் 7.7, இப்போ நம்ம பார்த்தோம். அப்படியே இப்போ நீங்கள் ஆப்பிரிக்காவில் போய் பாருங்கள், கண்டமே 2ஆ பிரிஞ்சிருக்கு. இது ஆக்சுவலாக 6th சீலில் நடக்க வேண்டியது. இது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது இது நடந்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் இப்போ 2024 6வது சீல் ஆண்டவர் சொல்கிறாரு, தீவுகள் விலகி போகும் அப்படிங்கிறார். ஆப்பிரிக்கா கண்டமே 2ஆ உடஞ்சிருக்கு. இது அப்படியே பிளந்திருக்கு. இது வந்து அவங்க அனிமேஷனில் காட்டியிருக்கிறது. இது ஒரிஜினல். அது பிளந்ததை காட்டுறாங்க. அப்படியே ஆப்பிரிக்கா விட்டு பிரியுது டோட்டலாக. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லுது, தீவுகள் அகன்று போயின அப்படின்னு சொல்லி, தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின்னு இருக்கும். தீவு தான் இடத்தை விட்டு போகணும் இருக்கு. அப்படியே பர்டிகுலர் தீர்க்க தரிசனம். இது எல்லாமே நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கு, ஆண்டவர் சொன்னபடி. ஸோ இப்போ மிக முக்கியமான பூமி அதிர்ச்சிகளின் காலத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த பூமி அதிர்ச்சிகள் உலகளாவிய மிகப்பெரியதான மாற்றங்களை கொண்டு வந்துகிட்டு இருக்கு. 4வது இயற்கை பேரழிவினாலும். அடுத்து 4வது என்ன இருக்குது? 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.